வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு கூட கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் இத்தனை பேர் இந்த கேள்வி கேட்குறாங்களேன்னு. என்ன கேட்டாங்கன்னா, சார் என் அக்கௌண்ட்டில் ஹோல்டு போட்டு வச்சுருக்காங்க சார். அது ஏன் ஹோல்டு போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல சார் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் சொன்ன பதில், நீங்கள் ஹோல்டு போட்டு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். அதெல்லாம் ரீசன் இருக்கும். எதுக்காக ஹோல்டு போட்டு வச்சுருக்காங்கன்னா ரீசன் இருக்கும். அந்த ரீசன் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நம்ம ரெமெடி சொல்லலாம், சொல்யூஷன் சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதில் சில நண்பர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு, சார் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க சார், எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார், என்ன பண்ணுறது சார், அதுக்கு மேலே இந்த பணத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னால், நீங்கள் நேராக பிரான்ச்சுக்கு போங்க. உங்களுக்கு புரியலனா நேராக உங்கள் பிரான்ச்சுக்கு போங்க. பிரான்ச்சுக்கு போய் மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி ஹோல்டு போட்டு வச்சுருக்கீங்க, அது எதுக்காக போட்டு வச்சுருக்கிறீங்க, அந்த பணம் எனக்கு தேவைப்படுது, அதை நான் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரீசனாக சொல்லுவாங்க. இவங்க இந்த நம்மக்கிட்ட சஜஷன் கேட்டாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்த பிரச்சனை என்னென்னா, சைபர் க்ரைம்னு ஒரு பிரான்ச் இருக்குது, போலீஸ் இருக்காங்க. சைபர் க்ரைம்ன்றது என்னென்னா, ஆன்லைனில் நடக்கிற தவறுகளை, குற்றங்களை எல்லாம் கண்காணிச்சிட்ருப்பாங்க, அதை தடுப்பாங்க, அதை கண்டுபிடிப்பாங்க. அவங்க தான் சைபர் க்ரைம் அப்படின்னு சொல்கிறது போலீஸுங்க. அதில் ஒரு பிரிவு, போலீஸில் இருக்க ஒரு பிரிவு. ஆன்லைன் குற்றங்களை தடுக்கிறது, கண்டுபிடிக்கிறது, இதுதான் அவங்க வேலை. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஹோல்டு போட சொல்லி கொடுத்துருக்காங்க சார், அதனால் இந்த பணத்தை இப்போ எடுக்க முடியாதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேணாம், இந்த போலீஸ்னு ஒன்றே நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேணாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஏன்னா அந்த ஹோல்டு போட்ட பணத்தை உங்களால் அப்போதைக்கு எடுக்க முடியாது. பட் அந்த பணம் உங்களுக்கு தான் சொந்தம், சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் சொந்தம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும் எடுக்கிறது, அந்த பணத்தை நீங்கள் வாங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது ப்ராசஸிங் கொஞ்சம் பெரிய ப்ராசஸிங். அந்த ப்ராசஸையும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், இப்போ சொல்லலை, வர வீடியோவில் சொல்கிறேன், நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பெரிய வீடியோவாக ஆயிரும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். பட் உங்களுக்கு அந்த சொல்யூஷனை நான் ரொம்ப இலகுவாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அது மாதிரி சைபர் க்ரைம் பிரான்ச் ஹோல்டு போட சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, பேங்க்கில் சொன்னாங்கன்னா, நீங்கள் அதை கண்டு பயந்துக்க வேணாம். போலீஸ் ஏதோ நம்மளை தொந்தரவு பண்ணுமோ, போலீஸ் என்கொயரி பண்ணுவாங்களோ, போலீஸ் கூப்பிடுவாங்களோ அப்படின்ற பயம் வேண்டாம். அந்த பணத்தை மேனேஜரே எடுத்துக்குவாங்க, அதாவது பேங்க்லேயே எடுத்துக்குவாங்க, அல்லது போலீஸே எடுத்துக்குவாங்க அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வேணாம். உங்கள் பணம் அதுலேயே உங்கள் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். இந்த என்கொயரி முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவோம், எடுக்க சொல்லிடுவாங்க. பட் அந்த என்கொயரி தான் எப்போ நடக்கும், எவ்வளோ நாள் கழித்து நடக்கும் அப்படின்ற விவரங்கள் தான் பெரிய பிரச்சனை. அதுதான் நமக்கு புரியாத புதிர். அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரலும் கொஞ்சம் பொறுத்துருங்க, பயப்படாமல் இருங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.